ஹாய் மக்களே, நாங்கள் எங்கள் நிலத்துல விவசாயம் பண்ணுறோம். அதுக்கு மணிலா செடிக்கு தண்ணி பாச வந்திருக்கோம். நானும் எங்கள் கணவரும் தண்ணி பாசறதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பைப்லாம் போட்டு தண்ணி பாசிட்டு இருக்கோம். மாமா என்ன பண்ணார், நான் அவ்வளோ சும்மா அவர் கம்பெனிக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு போயிட்டு உட்காந்துருக்க ஆளுன்ட்டு மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஓடி போய் நிறுத்தணும், விடணும், அவ்வளோதான். அவரை மிச்ச வேலை அவரே பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் அந்த மாமா தண்ணி பாசின்னு இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் மல்லாட்டி செடியில் தண்ணி பாசினா பக்கத்தில் எல்லோரும் களை வெட்டின்னு இருக்காங்க. அவங்கவுங்க நிலத்துல அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் உடச்சின்னு போயின்னுக்குது தண்ணி, அங்கங்கே நிற்கிது, கட்டினா கூட உடையுது. அதுக்கப்புறம் கட்டிட்டு மாமா என்ன பண்ணிச்சு, தண்ணி கட்டினே இருந்துச்சு. நானும் போயிட்டு தண்ணி உடஞ்சி போகிறதுலாம் கட்டுவேன். ஆனால் மாமா எனக்காக வீடியோ எடுக்க மாட்டார், நான் மட்டும் எடுப்பேன். அவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்கணுன்னுட்டு. அப்புறம் தண்ணி பார்த்தா 2வது பாத்தி பாஞ்சுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் நான் விட்டேன், மறுபடியும் போயிட்டு தண்ணி பாசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். பார்த்தா அது மொன்னும் உடஞ்சின்னு அங்கங்கே போகுது. அது நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. அது உடஞ்சாலும் ஓடி கட்டினாலும் அது உடஞ்சினே தாங்க போகும். வேர்க்கடலை செடி நல்லா இருக்குது. ஆனால் செடிலாம் அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு துண்டு பாசிட்டு 2வது துண்டு பாசின்னு இருந்தோம். அப்புறம் ஓடி போயிட்டு பைப்லாம் ஃபிட் பண்ணி விட்டோம். 2வது துண்டு பாஞ்சுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னுட்டு மாமா என்ன சொன்னார், போயிட்டு சாப்பிடு, நாங்கள் ஸ்கூல் வேலைக்கு வரோம், ஸ்கூல் வேலை முடிச்சுட்டு தான் நம்ம நிலத்துல போய் வேலை செய்வோம். அதனால் மாமா என்ன சொன்னார், நீ போய் சாப்பிடு, நான் பாசுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுன்னு வீடியோ எடுத்தேன். அவர் தண்ணி பாசின்னு இருந்தார். அவர் பார்த்தா மோட்ரு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்ட்டு மறுபடியும் அங்கே ஓனர் பம்ப் செட் அந்த மோட்ரு விடுற இடத்துல போயிட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் பக்கத்தில் அவங்க கொல்லையில் அவங்க களை வெட்டின்னு இருந்தாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக லைனாக, அந்த எப்படி சொல்கிறேன்னா அந்த இதுவுள்ள எவ்வளோ அழகாக போகுது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லாட்டிக்கு தண்ணி பாசுனதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நம்ம காலையில் சும்மா லைட்டாக கீறி விட்டாவே அது தண்ணி ஓடிக்கினே இருக்குமா. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் நீ போன்னுவார். நான் தான் போயிட்டு அந்த இதுலாம் பண்ணினே இருப்பேன். அதுக்கப்புறம் மாமா நின்றுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த காணியில் பைப்பு தூக்கி போடணும். அதுக்கப்புறம் தண்ணி வேறு அடிக்கடிக்கு கரண்ட்டு வருது ஆஃப் ஆகுது. ஓடி வரதே ரொம்ப டயர்டாகி போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மறுபடியும் ஓடி போயிட்டு மாமா என்ன பண்ணிச்சு, மோட்ரு விட்டுட்டு வந்தோடனே தண்ணி பாஞ்சினே இருந்துச்சு. மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் இதே மாதிரி தாங்க போகுதுங்க. அதுக்கப்புறம் சரின்னுட்டு மாமா என்ன பண்ணிச்சு, லாஸ்ட்டாக அந்த துண்டு பாஞ்சிச்சு. அப்புறம் பழுப்பு கழட்டி அடுத்த காலனிக்கு போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மறுபடியும் கழட்டி அடுத்த காலனியில் எடுத்து போட்டு, எங்கள் விவசாயம் சாப்பிட்ற பொருளுங்க. இதை மட்டும் இந்த கவர்மெண்ட்டில் ரேட் ஏற்ற மாட்டேன்றீங்க. தங்கத்தை மட்டும் 1,10,000 1,15,000 ஏற்றுறீங்க. இந்த விவசாயத்தை பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறன்றதை பாருங்கள் நீங்களே. மாமா அங்கே மோட்ரு விடுற இடத்துல இருக்காருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டு வந்துட்டோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.